சில பேர் சொல்றாங்க வந்து அவரு இப்போ அரசியலுக்கு வர்றதுனால அது பண்ற தமிழ்நாடு ஆட்சி செய்யணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. சொல்ல போனா அது வந்து லாங் பீரியட் வரைக்கும் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர்றதை வந்து வரவேற்கத்தக்கது தான். இப்போ வந்து 2026ல தளபதி அரசியல் வர போறான்னு சொல்லிட்டு வைரலா போயிட்டு இருக்கு. யாரு வந்தா உங்களுக்கு நன்மை செய்வாங்க, ஒரு புதிய ஆளை கொண்டு வரணுமா வேணாமா, அது நீங்களுடைய வந்து புதுசா சேஞ்ச் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணதுல வெள்ள நிவாரணம். சொல்ல போனா ஒரு ஷூட் நிப்பாட்டிட்டு வந்து பண்றதுன்னா பெரிய விஷயம் தான். சொல்ல போனா அது வந்து அவரு வரணும்னு இல்லை, அது பண்ணணும்னு இல்லை. அது வந்து சில பேர் சொல்றாங்க வந்து அவரு இப்போ அரசியலுக்கு வர்றதுனால அது பண்றேன்னு. அவர் ஆரம்பத்துல இருந்தே எலெக்ஷன், அதாவது நற்பணி மன்றம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இவங்க தான் சொல்ல போனா அவர் இது பண்றதே ஜனங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. சொல்ல போனா அது வந்து அவங்கள இப்போ புதுசா வர போறாரு. இவர்னால என்ன பண்ண முடியும்? அவர் வந்தா நல்லது தானே. வந்து ஆடியன்ஸ் மக்கள் அதுதானே எதிர்பார்க்கறாங்க. நாங்களும் சொல்ல போனா அதை தான் எதிர்பார்க்கிறோம். அதோ 4ஆம் தேதி சொல்ல போனா ஆளுமை அப்படின்றது தனி மனுஷனுடைய திறமை தான். அது ஒரு தமிழ்நாடு ஆட்சி செய்யணும் அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த திறமையின் அடிப்படையில அவங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்க, மக்களை பத்தின கட்சி ஆபீஸ்லயே அவர் தான் தலைவர்னு எல்லாமே நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால அவர் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது நம்ம கையில இல்லை. அவர் வந்தா நல்லதுதான். வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல போனா அவர் தான் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இப்போ பழசு சொல்ல போனா டிஎம்கே, நீங்க சொன்ன மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே ஒரே மாதிரி தான். சொல்ல போனா மாத்தி மாத்தி மக்கள் வந்து அதை பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. சொல்ல போனா இவர் வந்தா சொல்ல போனா நல்லதுதான். ஏன்னா ஒரு நலங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியம். அந்த வகையில தளபதி விஜய் ரீசெண்டா பண்ணிட்டு வர இந்த ஒரு சில விஷயங்கள், அவங்க மக்களை போயிட்டு நேர்ல சந்திக்கிறது, இப்படின்னு மக்களோட தொடர்பு படுத்துறது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை அவர் வந்து நிறைய நேரம் செஞ்சாங்க, அவங்களுடைய லாங் பீரியட் வரைக்கும் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர்றதை வந்து வரவேற்கத்தக்கது தான். நிறைய அவர் வந்து இவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேரு ஆக்டர் வந்து பிஸியான இருக்கிற டைம்ல இவ்வளவு பண்ணணும் இவ்வளவு பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து இவ்வளவு பண்றாருன்னா அது பெரிய விஷயம் தான். சொல்ல போனா நம்ம அப்படிதான் எடுத்துட்டு போனோம். நம்ம வந்து இப்ப இருந்து அப்போ வரைக்கும்னா அது வேற. வந்து சில பல மீடியாவில் சொல்ற மாதிரி தான் அவரை பத்தி பேட் கமெண்ட்ஸ் சொல்ல போனா அது வந்து தேவையில்லாத விமர்சனம், அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன். அவர் வரணும். சொல்ல போனா அதான் நாங்கெல்லாம் இப்போ நேத்தோ கட்சி ஆஃபீஸ் தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இப்போ இருக்கிறதுல ஓகே தளபதி வரணும். அததான் இப்போ நெய்வேலியில, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த டைம்லலாம் அவர் அங்க போய் பண்ணணும்னு யாரு இருக்கு? இது வந்து எந்த ஆக்டர் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல கட்சியில இருந்து இது வரைக்கும் போய் பண்ணியிருக்காங்களா அதுல? ப்ரெஸ் மீட்லயோ சக்சஸ் மீட்லயோ அவர் சொல்றது அதே ஒண்ணுதான். எதுக்கு நம்மனால இன்னொருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களை எதுக்கு நம்ம வந்து ரொம்ப இதுவா தாழ்த்தி பேசினால்தான் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அவரை பத்தி பேசுறவங்களாம் இப்போ பெரிய ஆளுங்களும் கிடையாது, அவரை பத்தி ஏன்டா யோசிக்காதுன்னா சின்ன ஆளுங்களும் கிடையாது. நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு அண்ணன் வரணும், அவ்வளவுதான் எங்களோட. ஏன்னா என்னோட அண்ணன் என்னோட தளபதி, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். ஓகே தலைவா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருமையா அழகா கியூட்டா சொல்லியிருந்தாரு. உண்மையில நான் இல்ல அது வந்து இவங்க ஆட்சி செய்யணும் இவங்க ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது. யார் வேணாலும் ஆட்சி செய்யலாம். ஒரு நல்ல ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு நிறைய நலன்கள் நடக்கும் போது அது தளபதி பண்ணா என்ன யார் பண்ணா என்ன, தளபதி பண்ணது வரவேற்கிறதுக்கு. அப்போ தளபதி வர்றது நீங்க ரொம்ப ஆசைப்படுறேன். மக்களுக்கு வந்து நல்லது செய்வாரு அப்படின்னு நம்புறேன். ஓகேண்ணா, தேங்க்யூ.